உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் அமைச்சர் காந்திக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவரது மகன் வினோத் காந்திக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவரது மகன் வினோத் காந்தி தான் தந்தை மீண்டும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பினை தனது தந்தைக்கு அளித்திருக்கிறார். இன்று பிற்பகல் காந்தி தனது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ராணிப்பேட்டை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் அந்த கைத்தறி மற்றும் துணைநிலைத்துறை அமைச்சர் காந்தி இவர் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக கழக செயலாளராகவும் அவர் வகித்து வருகிறார். கடந்த 1996 முதல் முறையாக ராணிப்பேட்டை தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட காந்தி அதைத் தொடர்ந்து 2001 தேர்தலில் தோல்வியடைந்தார். இதைத் தொடர்ந்து 2026 மீண்டும் திமுக தரப்பில் களமிறக்கப்பட்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் 2011 நடைபெற்ற தேர்தலின் போது மீண்டும் தோல்வியடைந்தார். பின்னர் 2016 நடைபெற்ற தேர்தலில் காந்தி மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து அவரது வெற்றியானது தோல்வி ஒரு முறை மற்றொரு முறை போட்டியிடும் போது வெற்றியானது அடைந்து வந்த நிலையில் கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு மீண்டும் அதாவது 2வது முறையாக அவர் வெற்றி பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து திமுக தரப்பில் அவருக்கு கைத்தறி மற்றும் துணைநிலைத்துறை அமைச்சராக பதவியானது வழங்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை தொகுதி அதாவது சென்டிமெண்டாக அதாவது ஒரு முறை வெற்றி பெற்றால் மறுமுறை தோல்வி அடைவார்கள் என்ற அந்த சென்டிமெண்டை மாற்றி எழுதியவர் காந்தி என திமுகவினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சிட்டிங் அதாவது சீட் எதிர்பார்த்து காத்திருந்த காந்திக்கு ஒரு ஏமாற்றமே மிஞ்சியதாக கருதப்பட்டது. இதனால் ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை அதாவது திமுகவினர் யாரும் முறையாக பணியாற்றவில்லை என ஒரு குற்றச்சாட்டானது நிலை வந்த நிலையில் தந்தை மகன் இருவருக்கும் அதாவது கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் ஒருபுறம் அதாவது பேசப்பட்டு வந்தது. இருப்பினும் அதாவது இன்றைய தினம் திமுக சார்பில் அதாவது உதயநிதி ஸ்டாலினால் அடையாளம் காணப்பட்ட வினோத் காந்திக்கு இன்று முறை 2026 திமுகவில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென இன்றைய தினம் வினோத் காந்தி தனது சமூக வலைதளங்களில் ஒரு பதிவினை தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் வினோத் காந்தி தெரிவித்தது என்னவென்று பார்த்தோமானால் அதாவது வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பினார். இதனால் தற்பொழுது வேட்பாளராக மாற்றம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வினோத் காந்தி அதாவது பதிலாக அமைச்சர் காந்தி மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்படும் எனவும் அவர் தனது தந்தை மீது வைத்திருக்கக்கூடிய இந்த அன்பினால் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பினை மீண்டும் தனது தந்தை காந்திக்கு அவர் கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னை நம்பி இந்த வாய்ப்பு அளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல அதாவது பணியாற்றிய கழக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தனது தந்தையை மீண்டும் சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் தனது கருத்தினை பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.